தமிழகத்தில் அதிகம் அறியப்பட்ட நாட்டுப்புற பாடகி விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன். தனது கணவருடன் இணைந்து மேடைகளில் நாட்டுப்புற பாடல்களை பாடி கலை நிகழ்ச்சியும் நடத்தி வந்தார். அதோடு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் கலை வரலாறு அழகியல் நுண்கலைத் துறையின் நாட்டுப்புற கலை மையத்தின் பேராசிரியராக பணிபுரிந்தவர். இவரது கணவர் முனைவர் நவநீத கிருஷ்ணனும் இதே துறையில் பேராசிரியராக விளங்கியவர். மறைந்து வரும் மரபார்ந்த நாட்டார் மக்களின் பழமையான இசை, ஆடல், கூத்து உள்ளிட்ட கலை வடிவங்களை கண்டறிந்து ஆய்வு செய்யும் முயற்சியில் 1979 முதல் ஈடுபட்டு வந்தார். ஒரே கதையின் பல்வேறு வடிவங்களை தொகுத்து அதை முழுமையான நிகழ்ச்சியாக அளித்தார். இராமாயண ஏற்றப்பாட்டு, தாலாட்டு, பாவைக்கூத்து, இசை நாடகம், கோலாட்டம் என ஒரே கதையில் பல கலை வடிவங்களை தொகுத்து கிராமிய இராமாயணம் எனும் படைப்பை அரங்கேற்றியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய சூழ்நிலை பாரதம் என்ற தெருக்கூத்தை உருவாக்கினார். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பச்சை கோயில் என்ற ஒலிப்பேழையை வெளியிட்டார். இவரை திரைப்படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று பலரும் முயற்சித்த போது அதனை மறுத்து வந்தார். என்றாலும் 1990 வெளிவந்த புது புது ராகங்கள் என்ற ஒரே படத்தில் மட்டும் பாடகியாகவே நடித்தார். படத்தின் நாயகி சித்தாராவின் தாயாக நடித்தார். தன் மகள் இசைத்துறையில் பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்று போராடும் ஒரு தாயாக நடித்தார். இவர்களுடன் ஆனந்த் பாபு, சரண்ராஜ், நாகேஷ், நம்பியார் உள்ளிட்ட பலர் நடித்தனர். வி. ஆதவன் இயக்கியிருந்தார். S.A. ராஜ்குமார் இசையமைத்திருந்தார். படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. என்றாலும் கிராமத்து தாயாக நடிக்க பல வாய்ப்புகள் வந்தபோதும் ஏனோ அதனை மறுத்துவிட்டு தனது இசை பயணத்திற்கே மீண்டும் சென்றுவிட்டார்.